ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிவா குட்டி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க, ஆனால் வீட்டிலே இருந்து படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் படித்து கின்ஸ் எடுத்த எல்லாமே, நான் நோட்ஸ் எடுத்திருக்க எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பில் உள்ள செய்யுள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒவ்வொரு லெசனாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து படிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் உள்ள செய்யுளில் முதல்ல உள்ளது இன்பத்தமிழ் அப்படின்றது அதில் உள்ள உங்களுக்கு சொல்லும் பொருளும், அப்புறம் அதில் உள்ள அதுக்கு புக் பேஜ் பின்னாடி உள்ள எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளில் உங்களுக்கு நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் என்று பெயர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். அவருடைய சிறப்பு பெயர் பாவேந்தர் மற்றும் புரட்சிக்கவி. பாரதிதாசன் எந்த கவிதையில் புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இன்பத்தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா பாரதிதாசன் கவிதை என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஃபஸ்ட்டு லெசனே நம்மளுக்கு இன்பத்தமிழ் தான். அப்புறம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இது அதில் ஃபஸ்ட்டு இதில் கோடிட்ட இடங்கள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள், அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பெயர். இதில் தமிழ் விளைவுக்கு என்ன போன்றது அப்படின்னா தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது, தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது, தமிழ் இளமைக்கு பால் போன்றது, தமிழ் புலவருக்கு வேல் போன்றது, தமிழ் கும்மி. இது அடுத்துள்ள செய்யுள். ஃபஸ்ட் லெசன்லேயே 2 செய்யுள் இருக்கும். இதில் 2வது செய்யுள். அது ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி அப்படின்னா உலகம், உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய நூட்கள் கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா கனிச்சாறு என்னும் நூலில் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டிருக்கும், பாட்டு ப்ளஸ் இருக்கும். 8 ப்ளஸ் திசை, 8 திசை. இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் உள்ள செய்யுள் முடிஞ்சிருச்சு. இதில் உள்ள எல்லா நோட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.